வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்க நிறைய பேர் வர்றாங்க. அதில் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியில் போகிறப்ப ஒரு சில பேருக்கு தான் வேலைன்றது கிடைக்குது. அந்த ஒரு சில பேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்குறது என்ஐஆர்எஃப் ரேங்கிங். அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்க்ன்றது வருடா வருடம் வெளியாகிட்டு இருக்குது. என்ஐஆர்எஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த என்ஐஆர்எஃப் ரேங்க் நம்ம ஏன் கவனமாக பார்க்கணும் அப்படின்னா, கல்லூரிகளோட லெவல் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு தரமானதாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கோம். இந்த என்ஐஆர்எஃப்ன்றது 2016 வருடா வருடம் கல்லூரிகளை தேர்வு பண்ணி அதற்கான மதிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணல, இது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த வருடா வருடம் இந்தியா முழுவதும் உள்ள கல்லூரிகளை தேர்வு பண்ணி அதற்கான மதிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் படிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, நல்ல கல்லூரிகளை தேர்வு பண்ணி படிச்சாதான் நாளைக்கு நமக்கு நல்ல ஃபியூச்சர் அமையும். ஸோ இப்போ நான் சொல்ல போற கல்லூரிகளை உங்க சாய்ஸ்ல மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு சென்னை ரீஜனில் என்ஐஆர்எஃப்ல இடம்பெற்ற கல்லூரிகளை பார்க்கலாம். சென்னை ரீஜனில் முதல் இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி தான் இருக்குது. எப்போயுமே முதல் இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி தான் சென்னை ரீஜனில் இடம்பெற்றிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ், அதாவது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, கவுன்சிலிங் கோட் 1. அடுத்து எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கோட் 4. ஏசிடி கேம்பஸ், அதாவது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கோட் 2. அதுக்கப்புறம் எஸ்ஏபின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங், இந்த 4 கல்லூரிகளை தான் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 கல்லூரிகளும் முதலிடத்துல இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவசுப்பிரமணிய நாடார் பொறியியல் கல்லூரி, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1315. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியும் எஸ்எஸ்என் காலேஜ், இந்த 2 கல்லூரிகளும் பார்த்தீங்கன்னா டாப் 100க்குள்ள, அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்க்ல டாப் 100க்குள்ள இடம்பெற்ற கல்லூரிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கோட் 1399. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1211. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 1419. இந்த 3 கல்லூரிகளும் என்ஐஆர்எஃப்ல 100 முதல் 150 ரேங்க்குள்ள இடம்பெற்ற கல்லூரிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 1304. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 1113. அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1432. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1219. இந்த கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200க்குள்ள என்ஐஆர்எஃப் ரேங்க்ல இடம்பெற்ற கல்லூரிகள். அடுத்து கேசிசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1311. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 1210. பிரின்சஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 1414. ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1128. ஆர்எம்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1112. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 1216. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1324. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1317. இந்த கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா 200 முதல் 300 வரைக்கும் இடைப்பட்ட என்ஐஆர்எஃப் ரேங்க்ல இடம்பெற்ற கல்லூரிகள். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக சென்னை போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து படிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த ரீஜன் வைஸ் என்ஐஆர்எஃப் ரேங்க்ல இடம்பெற்ற கல்லூரிகளை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.